ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து பல நாட்களாக நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். அதன் பின்பதாக ரட்சிப்பு என்கிற காரியத்தை குறித்து நாம் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நம்ம பார்த்தோம், முதல் கேள்வி என்னென்னா, ரட்சிக்கப்பட்டீங்களா? சரி, ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்ன என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்பட்டது எப்படி, அடுத்து சாங்டிஃபிகேஷன், நாம் பரிசுத்தமாகி கொண்டிருப்பது எப்படி, அதன் பின்பு க்ளோரிஃபிகேஷன், மகிமைப்படக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த எபிசோடில் நான் சொல்லும் பொழுது ரோமர் 5:2 எப்படி தேவ மகிமையை அடைவோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம். ரோமர் 8:18 இனி நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய அந்த மகிமை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம கவனித்தோம். அடுத்து நம்மளை மகிமையும் படுத்துகிறார் அப்படிங்கிறத ரோமர் 8:30 நம்ம கற்றுக்கொண்டோம். இப்படி மகிமைப்படும்போது இதனோட பர்பஸ் என்ன, எதனால் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது? சரி, முதல்ல நம்ம பாவத்தின் பெர்ஸ்பெக்டிவில் அல்லது கிறிஸ்துவோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம். என்ன, கிறிஸ்து நம்மளை பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்றினார். அடுத்து பிரதான ஆசாரியராக இருந்து பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்து கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்து பாவத்தினுடைய பிரசன்ஸ், அதாவது பாவமே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மளை அவர் கொண்டு போய் விட போகிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம். பெனால்ட்டி ஆஃப் சின், பவர் ஆஃப் சின், பிரசன்ஸ் ஆஃப் சின்ங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்துக்கும் எனக்கும் இருக்க சம்மந்தம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதை வேத வல்லுநர்கள் விளக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நான் பாசஸ் நான் பெக்கர் அப்படின்னு இருக்குது. என்னடா அந்நிய பாஷை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அது ஒரு லத்தீன் பாஷை தான். அந்த லத்தீன் பாஷையில் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாட் ஏபிள் நாட் டு சின். அதாவது முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்னா, பிலீவர்ஸோடைய ஸ்டேட் என்ன அப்படின்னா, ரட்சிப்புக்கு முன்னே என்ன ஸ்டேட்டில் இருந்தோம் அப்படின்னா, பாவம் செய்யாமல் நம்மால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்தால் தான் நாட் ஏபிள் நாட் டு சின், பாவம் செய்யாமல் இருக்க முடியாத ஒரு நிலைமையில நீங்களும் நானும் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொசே நான் பெக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏபிள் நாட் டு சின், அதாவது பாவம் செய்யாமல் இருக்க முடியும், பாவம் செய்யாமல் இருக்க முடியும். The believers have the power to live victorious life. பாவத்தின் மேல் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ க்ளோரிஃபிகேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, நோ போசே பெக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்யவே முடியாது. ஓகேவா? நான் திருப்பி அதை விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் புரியுறதுக்கு. முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, நாட் ஏபிள் நாட் டு சின் அப்படின்னா பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நீங்களும் நான் இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஏபிள் நாட் டு சின், பாவம் செய்யாமல் இருக்க நம்மளால் முடியும், ஆனால் பல நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்துட்றோம். இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, நாட் ஏபிள் டு சின் அப்படின்னா பாவம் நம்மளால் செய்யவே முடியாது, பாவம் செய்யாமல் இருக்க முடியுங்கிற ஸ்டேட்டில் இருந்து பாவமே செய்ய முடியாதுங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். அதாவது அப்படின்னா, நினச்சா கூட செய்ய முடியாது சார் அப்படின்னு அப்படி இருக்கும். அப்படின்னா நான் பாவத்தினுடைய ப்ரெசன்ஸே இல்லை. இப்போ குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நான் நினச்சா குடிக்காமல் இருக்க முடியும், அது ஒரு பக்கம். இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரை ஸ்டேட் இருக்குது, அங்கே மது கடையே இல்லை, நீ நினச்சா கூட குடிக்க முடியாது, நினைக்க மாட்டோம், நினைச்சோட குடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு தான் க்ளோரிஃபிகேஷன். அதுதான் க்ளோரிஃபிகேஷன். அந்த ஒரு உணர்வு, பாவத்தை பற்றிய எண்ணமோ, பாவத்தை பற்றிய உணர்வோ, பாவத்தை பற்றிய ஒரு 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 தூண்டுதலோ, எந்த ஒரு காரியமும் பாவ சாயலே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் நானும் இருப்போம். எப்பேற்பட்ட காரியம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த உலகத்தில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம் தான். கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தையும் பாவம் தான். எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இருந்து நம்ம ஆரம்பித்து
பாவம் பாவம், பாவத்தினுடைய பிரமாணம், இன்னும் சொல்ல பாவத்தை இப்படி மேற்கொள்றது, ரட்சகர், இப்படி எல்லாமே பாவத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், அப்போ இந்த பாவங்கிற வார்த்தையே அல்லது பாவங்கிற காரியமே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அதுதான் குளோரிஃபிகேஷன், அதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம். டாக்டர் ஹென்றி அயன்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு வேத மனிதர் அதை இப்படி விளக்குறார். ஒரு முறை அவர் டிஎல் மூடி அவர்களுடைய வேதாகம கல்லூரியில் வேலை பார்த்தவர். ஒரு முறை அவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பையன் அவருன்னு தெரியாமல் ஒரு ட்ராக்ஸ், அதாவது கைப்பிரதி அவர்கிட்ட கொடுத்து, ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவனுக்கு புரிஞ்சிச்சு, இவர் சாதாரண ஆள் இல்லை, ஏதோ வேத பண்டிதன்னு சொல்லி. ஐயா சாரி அப்படிங்கிறான். இல்லை இல்லை இல்லை, நீ செஞ்சது சரியான காரியம், அந்த காரியத்தை மட்டும் செய்யாமல் இருந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விளக்கும் போது அப்படி சொல்கிறாரு, நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் சொல்லப்போனால் மகிமைப்படுத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கத்தை கொடுக்குற. எப்படி கொடுக்குறான்னா, ஐ ஆம் சேவ்டு, நான் ரட்சிக்கப்பட்டேன். எப்போ அப்படின்னா, என்னை அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். எலெக்ஷன், எப்போ என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். அடுத்து ஐ ஹவ் பீன் சேவ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ? நான் நீதிமானாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஐ எம் பீயிங் சேவ்ட் அப்படிங்கிறாரு, பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து ஐ வில் பி சேவ்ட் அப்படிங்கிறாரு, நான் ரட்சிக்கப்படுவேன், அதாவது மகிமைப்படுத்தப்படுவேன். அப்போ நல்லா கவனிங்க, நித்தியத்திலிருந்து நித்திய வரைக்கும் நம்ம ரட்சிப்பு தொடருது. நித்தியத்திலிருந்து நான் ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், ஐ எம் சேவ்டு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் பீன் சேவ்டு, நான் நீதிமானாக்கப்பட்டேன். அடுத்து ஐ எம் பீயிங் சேவ்ட் அப்படின்னா நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐ வில் பி சேவ்ட் அப்படின்னா நான் மகிமைப்படுத்தப்படுவேன். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புங்கிறது ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் ஆரம்பித்து நாளைக்கு முடிகிற விஷயம் இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டியா, பின்வாங்கிட்டியா, இல்லை ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறியா, ரட்சிப்புக்கு வெளியே இருக்கிறியா, ரட்சிப்பில் முழுசாக வந்துட்டியா, இதெல்லாம் இல்லை. இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிய காரியம்னா, நித்தியத்தில் ஆரம்பித்து நித்தியத்தில் முடியக்கூடிய இந்த முழு சைக்கிளையும் உங்களுக்கும் எனக்கும் புரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் கடந்த இத்தனை நாட்களாக நம்ம இதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், தேர்ந்தெடுத்து விட்டார், நீதிமானாக்கப்பட்டோம், இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் மகிமைப்படுவோம். அப்போ தான் எங்கள் ரட்சிப்பு முடிவுக்கு வருகிறது. இந்த மகிமைப்படுதல் என்ன நடக்குது? பொதுவாக அந்த மகிமைப்படுதல்னு சொல்லும்போது பல காரியங்களை பார்க்கும்போது மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் மகிமையான சரீரம். இந்த சரீரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் இந்த சரீரத்து நிமித்தமாக நமக்கு ஏற்படுகிற பாடுகள் அல்லது வியாதி, வேதனை, இந்த சரீரத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மேபி பசி என்று சொல்லும் பொழுது எல்லா வகை காரியங்களையும் சொல்கிறேன், பாடுகள், போராட்டம், இது எல்லாமே இந்த சரீரத்தினை அடிப்படையாக கொண்டு தான். அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், பிசாசு இந்த உலகத்தில் நம்ம விழுந்து போன இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த சரீர டீகேயிங், அதாவது எப்படி சொல்கிறதுனா சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் இந்த சரீரமே எப்படி மாறிடும்? கற்பனை பண்ணி பாருங்களேன். வியாதியே இல்லாத ஒரு உலகம், பொறாமை எண்ணங்களே இல்லாத ஒரு உலகம், அல்லது இச்சை என்கிற காரியமே இல்லாத ஒரு உலகம், எல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? இன்றைக்கி கதவு பூட்டியிருந்தால் தான் வர முடியும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த சரீரம் எப்படி ஆகுமா அப்படின்னா, பிலிப்பியர் 3:21 சொல்லுது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். அந்த சரீரம் எப்படி ஆயிருதுன்னா அவருடைய சரீரம் மாதிரி ஆயிருதான். அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சு? இன்னும் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:2 வாசிக்கும் பொழுது, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒப்பான்னா எப்படி? அப்படி கொஞ்சம் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, லூக்கா 24:31 பேசிகிட்டே இருக்கிறாரு, ஆளை காணோம், ஹீ டிஸப்பியர்ட். அப்படி அந்த சரீரம் எங்கே போச்சு? எப்படி, எந்த வழியாக போனார்? மறைந்து போனார். யோவான் 20:19 26 படித்து பார்த்தீங்கன்னா, கதவு பூட்டி இருக்கும் பொழுது உள்ள வாராரு. கதவு பூட்டிருக்கும் எப்படி வந்தார்? அதான் மகிமையின் சரீரம். வசனம் சொல்லுது, அப்போ அவர் ஆவியாக இருந்தாரா? அவருக்கு எலும்பெல்லாம் இல்லையா, சதெல்லாம் இல்லையா அப்படின்னா, லூக்கா 24:39 பார்க்கும் பொழுது சொல்கிறாண்டவர், என் கையை தொட்டு பாரு, என் காலை பாரு, என்னை தொட்டு பாரு, மாம்சமும் எலும்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. மாம்சமும் எலும்பு உண்டாயிருந்தால் எப்படி கதவு பூட்டி இருக்கும்போது உள்ளே வர முடியும்? மாம்சமும் எலும்பு உண்டாயிருந்தால் எப்படி திடீர்னு மறைந்து போக முடியும்? அதுதான் மகிமையான சரீரம். இப்படி ஒரு சரீரமாக நம்மளுடைய சரீரமும் மாறிடும். ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன்,
மார்க்கு 14:38 சொல்லுது, மாம்சம் வீக்கானது, ஆவி பலமானது. பலமுறை நாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், பலமுறை துதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆவி விருப்பப்படுது. ஆனால் இந்த மாம்சம் அதுக்கு எதிராக வேலை செய்யுது. தூக்கம் வருது, களைப்பு வருது. ஆனால் இந்த சரீரம் எப்படி மாறிடுமா அப்படின்னா 1 கொரிந்தியர் 15:44 சொல்லுது, ஜென்ம சரீரம், அந்த மாம்சமான சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்படின்னா ஆவியோட எப்போது கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சரீரம். இதெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது. இந்த மாம்சம் எப்போதுமே ஆவிக்கு எதிராகவே நிற்குது. நான் ஜபிக்கணும்னு நினச்சா எனக்கு தூக்கம் வருது, நான் படிக்கணும்னு நினச்சா எனக்கு டயர்ட் ஆகுது, தேவனோட நேரத்தை செலவிட நினச்சா அந்த சரீரம் ஒத்து போக மாட்டேங்குது. ஆனால் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, நீங்கள் ஆவியில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதோட ஒத்து போகக்கூடிய ஒரு சரீரம் உங்களுக்கு இருந்தால் இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட சரீரமாக இந்த சரீரமும் மறுரூபம் அடையும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அப்பந்தான் இந்த ரட்சிப்பு முழுமையடைகிறது. இப்பேற்பட்ட விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி கவலையற்றவர்களாக இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம யோசித்து ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு செய்த இந்த மிக பிரதானமான நன்மையான ரட்சிப்பை நினச்சி பார்க்கும் பொழுது மற்ற காரியங்கள், இந்த உலக கவலை, உலக காரியம் நம்மளை நொறுக்கி போட முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய ரட்சிப்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதை உணர்வடைவோம், நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ முறை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு ஏன் ஆண்டவரை இதை செய்யலை, இல்லை எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏன் எங்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யலை, இந்த பொருளை நீங்கள் எங்களுக்கு தரலை, இந்த வேலையை எங்களுக்கு தரலை அப்படின்னு பல காரியங்களை நாங்கள் கேட்குறோம், சோர்வடைகிறோம். எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்கிறத நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, இதை இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, இன்னும் உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.